முதலாவது தேடும் பொழுது என் சிந்தை மாறும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. when I seek the Lord with all my heart, எனக்குள்ள என் மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆகும். பிரச்சனையிலிருந்து, குழப்பத்திலிருந்து ஏதோ ஒன்று. என்னன்னா, நம்பிக்கையோடு நான் டைவர்ட் பண்றேன். நான் யாரையோ தேடி போறேன். நான் தேடும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, முதலாவது என்னுடைய சிந்தையானது டைவர்ட் ஆகும். ரெண்டாவது காத்திருப்பேன். அதாவது ரெண்டாவது தேடி அந்த இடத்துல தரித்திருந்து காத்திருப்பேன். காத்திருக்கிறதுனால எனக்கு என்ன தருங்களா நடக்கும்? காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்திற்காக கர்த்தர் காத்திருக்கிற எனக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவாங்க? புது பலன் அடைவாங்க. மேல் வீட்டு அறையில போய் சீசனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? காத்திருக்கிறாங்க. காத்திருக்கிறதுனால அவர் உங்களுக்குள் வரும் பொழுது முதலாவது என்னத்தை பெற்றுக்கொண்டாங்க? சொல்லுங்க, என்னத்தை பெற்றுக்கொண்டாங்க? You shall receive power. பலத்தை பெற்றுக்கொண்டாங்க. ரெண்டாவது, நீங்க தேடும் பொழுது சிந்தை மாறும், காத்திருக்கும் பொழுது பலன் அடைவீர்கள். காத்திருந்து விசாரிக்கிற நேரத்தில் இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? If you seek the Lord with all your heart, your mind will divert from your problem to the presence of the Lord. And after you find the presence of the Lord, you will tarry and wait upon the Lord. When you wait upon the Lord, you shall receive power or a strength to wait and to receive the miracle. After you wait upon the Lord, you will inquire the Lord. When you inquire the Lord, you will restore back everything that which you have lost. நீங்க இழந்த எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்வீங்க. Restoration comes by waiting upon the Lord and inquiring the Lord. தாவீதுடைய வாழ்க்கையில டேவிட் inquired the Lord. தாவீதோ கர்த்தரை விசாரித்தார். கர்த்தரிடத்துல கேட்கிறார். கேட்டதனால ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? நீ இழந்ததை என்ன சொல்றாருப்பா? நீ இழந்ததை என்ன பண்ணுவ? பெற்றுக்கொள்ளுவ. சிறியதிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நீ என்னாலத்தனையும் இழந்திருக்கிறியோ, இழந்ததை பெற்று, அந்த இழந்ததை பெற்றுக்கொள்கிறதுக்கு பேர் தான் என்ன தெரியுங்களா? ரெஸ்டோரேஷன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, எவ்வளோ காசு என்னை விட்டு போயிடுச்சு, எவ்வளோ இழந்துட்டேன், எத்தனை காரியம் எனக்கு வர வேண்டியது, எத்தனை காரியத்தெல்லாம் புலம்பி இருக்கிறோம் தெரியுங்களா? நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தரை முதலாவது முழு மனசா தேடுங்க. இரண்டாவது, கர்த்தருடைய சமூகத்துல தரித்திருந்து கர்த்தருக்காக காத்திருங்க. காத்திருந்து கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுங்க? விசாரிங்க. ஆண்டவரே, நீங்க பேசாதீங்க, என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. நான் என்ன செய்யட்டோன்னு கேளுங்க. நான் எங்க போனோன்னு கேளுங்க. நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. யாருக்கிட்ட பேசணும்னு கேளுங்க. இப்படி பேசுறது கேட்கறதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஆண்டவருக்கு டிமாண்ட் பண்ணல, ஐ எம் என்குவயரிங் தி லார்ட். நான் விசாரிக்கிறேன். நான் என்ன செய்யணும்? விசாரிக்கிறவர்கள் செய்கிறவர்கள். டிமாண்ட் பண்றவங்க யார் தெரியுமா? அவங்க வந்துட்டு பெருமை பிடிச்சவங்க.